தெரிஞ்சதும் தெரியாததும் அறிஞ்சதும் அறியாததும் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணீர். தண்ணீர் அப்படின்னோடனே அதோட தெளிஞ்ச நிறமற்ற வாசனையற்ற திரவமாக தான் நம்ம எல்லாருமே அதை பார்க்குறோம். காசா பணமாக ஆற்று நீரையும் கிணத்து நீரையும் அள்ளி அள்ளி குடிச்சிட்டு இருந்த நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலம் மாறி சொற்ப காசுகள் கொடுத்து கிடைக்கக்கூடிய கார்ப்பரேஷன் தண்ணியாக வடிவம் மாறி இன்றைக்கி பியூரிஃபையர் தண்ணியாகவும் கேன் தண்ணியாகவும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதை வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறத விட வீழ்ச்சி அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். ஏன்னா ஆற்று நீர்லேயும் சரி கிணத்து நீர்லேயும் சரி அந்த தண்ணியானது மணல் மற்றும் தாதுக்களை வருடிக்கிட்டு இருக்கிறதுனால இயற்கையாகவே அதில் விட்டமின்களும் தாதுக்களும் நிறைஞ்சி உயிர்த்தன்மையோடு இருக்கும். ஆனால் இன்றைக்கி கார்ப்பரேஷன் தண்ணி அப்படிங்கிற பேரில் அந்த தண்ணீரை குழாய் மூலமாக கடத்தி ஒரு பெரிய தொட்டியில் தேக்கி வச்சு அதில் கிருமிகள் அழிப்புக்காக குளோரின் மாதிரியான மருந்துகளை கலக்கி அதோட உயிர்ப்பு தன்மையை மாற்றி சுகாதாரத்தையும் சரிவர ஃபாலோ பண்ண முடியாத நிலையில தான் குழாய்கள் மூலமாக இந்த தண்ணி நமக்கு கிடைக்குது. அதுவும் மழைக்காலங்களில் கேட்கவே வேண்டாம், அந்த தண்ணியோட ஆரோக்கியம் எப்படி இருக்குங்கிறத. இதையும் தாண்டி ஒருபடி மேலேங்க இந்த பியூரிஃபையர் தண்ணி ஃபில்டர் பண்ணுறதோடு மட்டும் இருந்தால் சரி, மிஷின் தானே, அதுக்கு என்ன தெரியும்? இந்த தண்ணி தான் உயிரினங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கான அடிப்படை ஆதாரங்கிறது. அதுவும் குறிப்பாக மனிதன் இந்த தண்ணி இல்லாமல் அதில் இருக்கிற சத்துக்கள் இல்லாமல் அவனால் உயிர் வாழவே முடியாதுங்கிறதையும், அதையும் தாண்டி அவன் வாழும் காலம் வரைக்கும் அதுக்கான பிரதிபலனை அவன் அடைஞ்சே தீரணுங்கிறதையும். என்னதான் தண்ணியில் அழுக்கும் கிருமியும் இருந்தால் கூட அதே தண்ணியில் தான் மனுஷ உடம்பில் உள்ள ஒவ்வொரு பாகங்களுக்கும் தேவையான சத்துக்களும் அந்த ஒவ்வொரு திசுக்களுக்கு தேவையான சத்துக்களும் தாதுக்களும் நல்லது செய்யக்கூடிய கிருமிகளும் இருக்குங்கிறதும் தெரிஞ்சிக்காத இந்த மிஷின் என்ன செய்யும்னா கெட்டதை அழிக்கிறேங்கிற பேரில் நல்லது செய்கிற அத்தனையும் சேர்த்து அழிச்சிருங்க. இதுலேயும் கேன் வாட்டர் பியூரிஃபையர் தண்ணி இதுலேயும் ஒருபடி மேலே இந்த மாதிரி சத்துக்களையும் கிருமிகளையும் சேர்த்து ஃபில்டர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி இன்னும் சில வகையான வேதிப்பொருட்களையும் அதில் ஆட் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல அந்த தண்ணியில் இருக்கிற உயிர்த்தன்மை கெட்டு போகிறது மட்டும் இல்லாமல் கெடுதலும் சேர்ந்துக்கிடுது. முந்திலாம் ஆற்றுல கிணத்துல போய் எடுத்துகிட்டு வந்த தண்ணியை ஒரு காட்டன் துணியில் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை ஒரு நாள் ஃபுல்லாக ஓரமாக அப்படியே வச்சுட்டு மறுநாள் எடுத்து அந்த அடியில் பார்த்தோன்னா அந்த மண்டி கசடு அழுக்கு எல்லாமே அப்படி தங்கிடும். அப்புறம் அதை வேறு ஒரு குடிக்கிற பாத்திரத்துக்கு மாற்றிடுவாங்க. அதுபோக அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வர்றதுக்கே சில கிலோமீட்டர் நடைபயணத்தை நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் மேற்கொண்டதுனால தான் அவங்களோட ஆரோக்கியமும் அப்படி இருந்துச்சுங்க. இடுப்பு எலும்பு பலமாக இருந்துச்சு, கெட்ட கொழுப்பு குறைஞ்சிச்சு, பிரசவங்கள் சுகப்பிரசவமாக இருந்துச்சு. வாக்கிங்னு இன்றைக்கி நம்ம செய்கிற எக்ஸசைஸை அவங்க இந்த முறையில் தான் ஃபாலோ பண்ணாங்கன்னா பார்த்துக்கோங்க. எப்படி ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் இருக்கிற காலகட்டத்தில் இந்த மக்கள் தொகை பெருக்கத்தில் நகர்மயமாக்கலில் இதெல்லாம் முடியாது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சேம் டைம் இந்த பியூரிஃபையர் மற்றும் கேன் தண்ணிங்களை வாங்கி குடிக்கிறத ஒரு ட்ரெண்டாகவே வச்சிட்ருக்க நமக்கு அந்த தண்ணியால் தான் தண்ணியிலேருந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய இயற்கையான சத்துக்கள் எதுவுமே கிடைக்காம எலும்பு மூட்டு தேய்மானம் மற்றும் சிறுநீரக பிரச்சனைகள் இந்த மாதிரியான அடுக்கடுக்கான பல பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது நம்மளில் பல பேருக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த கலாச்சாரத்திலேருந்து நம்மளால் மீண்டு வர முடியல. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப கார்ப்பரேஷன் தண்ணி எவ்வளவோ பெட்டர். இப்போவும் ஒரு சிலருக்கு அதில் கிருமி தொற்று இருந்தால் என்ன செய்யணுங்கிறது அடுத்த கேள்வியாக வரும். ஒன்றுமே செய்ய வேண்டாம், அப்படியே குடித்தாலே போதும். இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி பல ஆயிரம் லட்சம் கோடிக்கணக்கான கிருமிகள் நம்ம குடிக்கிற தண்ணியிலையும் சரி, சாப்பிட்ற சாப்பாட்லேயும் சரி, சுவாசிக்கிற காற்றுலேயும் சரி கலந்து தான் இருக்குது. அந்த கிருமிகளோடு தான் நம்ம இவ்வளவு காலமாக வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம குடிக்கிற தண்ணியை அப்படியே மடக்குன்னு குடிக்காமல் நல்லா சப்பி உமிழ்நீரோட கலந்து குடிங்க. அதில் உள்ள கிருமிங்க இந்த உமிழ்நீரோட கலக்கிறப்பயே செயலிழந்துடும். அதையும் தாண்டி இருக்கிறத நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்துக்கும். அதனால் 1 லிட்டர் தண்ணியை மூச்சு விடாமல் கப்புன்னு ஒரே அடியாக குடிக்காமல் வாய் தண்ணியை மெதுவாக ஒரு 3-4 மடக்காக சப்பி உமிழ்நீரோட கலந்து குடிங்க. அதையும் தாண்டி சளி தொல்லை மற்றும் உடல் சரியில்லாத நேரங்களில் மட்டும் இளஞ்சூடான வெந்நீர் குடிச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல தகவல்களோடு நாளைக்கு நம்ம சந்திக்கலாம்.